நம்ம எப்போவுமே தலை தோனியோடைய ரசிகர். ஸோ அவர் விளையாடுற டீமை தான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்து பெங்களூர் நம்மளை வச்சு செஞ்சு விட்டாங்க. அதனால் இந்த டைம் வந்து அவங்கள வந்து திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்ட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மாதிரி வந்து தோனிக்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய மேட்சை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் அந்த மாதிரி ரொம்ப விரும்புகிற ஆட்கள் இருக்கையில் ஒரு சிலர் அவரை தாழ்த்தி பேசுகிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல. அது மாதிரி நடக்கிற இன்சிடென்ட் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவரை லைக் பண்ணுற பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கூல் தோனின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காரு. கூல் கேப்டன் பேர் வாங்கியிருக்காரு. கேப்டன் கூல். கேப்டன் கூல். அதனால அவரை வந்து யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. ரீசன் என்னென்னா, நம்ம வந்து சென்னை கிங்ஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டான ஒரு டீமு. இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணாதான் அவங்க வந்து ரொம்ப இமேஜ் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அது அவங்களுக்கு தான் ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா நல்ல ஒரு ஃபெமிலியரான டீம் இந்த அளவுக்கு கலாய்ச்சிட்டு அவங்க தான் கலாய் வாங்கிட்டதுக்கு சமமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த தடவை ஆர்சிபி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்லை, நமக்கு எப்போவுமே வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணணும்னு ஐடியா. அவங்க தான் வின் பண்ணணும். வின் பண்ண